ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ரெசிபி ப்ரெஷன். ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் 9 நேற்று பார்த்தோம்ல. ஸோ அதோட ஆன்சர் டிஸ்கஷன் வந்து உங்கள் இந்த வீடியோவில் வந்து வரும். ஸோ 45 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் அண்ட் எந்த சாப்டர்லேருந்து வந்தது அதுதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அந்த சிலிக்கான் அண்ட் ஜெர்மேனியம் செமிகண்டக்டராக யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால, அது வந்து எந்த மெத்தடில் பியூரிஃபை பண்ணுறாங்கன்னா, ஜோன் ரிஃபைனிங் மெத்தடில் வந்து பியூரிஃபை பண்ணுறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1 மெட்டலர்ஜியில் தான் இந்த ஜென்ரல் சயின்ஸோட 5 கொஷினுமே எடுத்திருக்கேன். ஸோ எலமெண்ட்ஸ் சச்சஸ் ஜெர்மேனியம், சிலிக்கன் அண்ட் கேலியம் இது வந்து செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். ரிஃபைன் யூசிங் திஸ் ப்ராசஸ் ஜோன் ரிஃபைனிங் தான் அதுக்கு வந்து ஆன்சர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும் கம்பைன் இன்ஜினியரிங் சர்மாலஜி சர்வீஸில் கேட்ட கொஷின். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் அந்த டெல்லி அயன் பில்லரை சுற்றி இருக்க ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் வந்து எதால் மேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஒயிட். ஸோ மிஸ் ஒயிட் அப்படின்றது தான் அந்த லேயரு. ஸோ அது என்னத்தால் மேடாக இருக்குன்னா அயன் ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட காம்பவுண்ட் தான் அந்த மிஸ் ஒயிட். ஸோ அதுதான் வந்து ரஸ்ட் ஆகாது, கொரோஷன் ரெசிஸ்டன்ஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். நெக்ஸ்ட் வந்து பாக்சைட்டோட கம்போசிஷன். ஸோ பாக்சைட்டோட கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா பாக்சைட் வந்து அலுமினியமோட ஓர் Al2O3 NH2O தான் பாக்சைட்டோட கம்போசிஷன். நெக்ஸ்ட் வந்து சல்ஃபைட் ஓரை வந்து ரோஸ்ட் பண்ணோம்னா ஒரு கேஸ் கொடுக்கும். அந்த கேஸ் வந்து கலர்லெஸ் கேஸ். அதோட அக்வஸ் சொல்யூஷன் அசிடிக். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடை எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா டியூரிங் த ரோஸ்டிங் ப்ராசஸ். ரோஸ்டிங் அப்போ தான் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஹார்ம்ஃபுல். அதனால் மெட்டலர்ஜியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து சல்ஃபியூரிக் ஆசிடாக மாற்றிடுவாங்க டு அவாய்ட் ஏர் பொல்யூஷன். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு சி தான் அதுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மெட்டல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஸோ ஆன்சர் வந்து ஏஎல். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது முன்னாடியே சொல்லியிருந்தேன் கம்பைன் குரூப் 1 குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டேஷ் வெர்ஷன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் ஃபார் ஹரப்பன்ஸ். ஆன்சர் வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் ஃபார் ஹரப்பன்ஸ். ஸோ என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலையோ, அர்லி ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கும் இல்லையா, 11th ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ 11th ஹிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து எடுத்திருக்கு. ஸோ 7th கொஸ்டின் வந்து அனிமல் அண்ட் பிளான்ட் டொமஸ்டிகேஷன் எந்த ஏஜில் வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக் ஏஜ். ஸோ த பீரியட் தட் ஃபாலோ த மீசோலித்திக் பேர் நியோலித்திக். நியோலித்திக்கில் தான் வந்து அனிமல் அண்ட் பிளான்ட் டொமஸ்டிகேஷன் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் பாலியோலித்திக் டூவில் வந்து பல்லாவரமில் தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1863 வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாகர் 1 பாகர் 3 மத்திய பிரதேஷில் இருக்க சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பர் பாலியோலித்திக் சைட்ஸ் ஆஃப் இந்தியா. பாகர் 1 அண்ட் பாகர் 3 வந்து அப்பர் பாலியோலித்திக் சைட்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்போத்துலேருந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சதுன்னா 1900 BCலேருந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டியில் நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360, ஸ்டேட் எமர்ஜென்சி 356, நேஷ்னல் எமர்ஜென்சி 352. ஸோ 1, 3, 4 வந்து கரெக்டு. 343 பற்றி நம்மளோட எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்லேயே வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த எமர்ஜென்சி பவர்ஸ்லாம் வந்து எந்த பார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 18 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ டி பார்ட் 18. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் வந்து எந்த ஆர்டிக்கல் மூலமானா ஆர்டிகல் 63 மூலமாக தான். பி வந்து ஆர்டிகல் 63. நெக்ஸ்ட் ஹூ டிசைட்ஸ் டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் த எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனை வந்து யார் அந்த டிஸ்பியூட் சண்டை வந்துச்சுன்னா யார் டிசைட் பண்ணுவான்னா சுப்ரீம் கோர்ட். டி வந்து சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட கமாண்டர் இன் சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸில் ஹோல்டிங் த சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட். அதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்வதேசி மூமெண்ட் அப்போ மிலிட்டரி நேஷனலிசமோட ஹார்ட் பெட்டாக இருந்தது எந்தெந்த ஏரியா பார்த்தீங்கன்னா
மகாராஷ்டிரா, பெங்கால், பஞ்சாப் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம தூத்துக்குடியில நெறைய வந்து இருந்திருக்கும். ஆஷியம் மர்டர், கோரல் மில்க் ஸ்ட்ரைக் அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ ஆல் தி அபோவ். நெக்ஸ்ட் வந்து சுப்ரமணிய பாரதிய பத்தின ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரமணிய பாரதியோட குரு வந்து சிஸ்டர் நிவேதிதா தான். சுவாமி விவேகானந்தா கிடையாது. சிஸ்டர் நிவேதிதாவ தான் வந்து அவங்க குருமணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சி வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். அனுஷலாம் சமிட்டி கல்கத்தாவை சேர்ந்த அனுஷலாம் சமிட்டியை ஃபவுண்ட் பண்ணது ஜதேந்திரநாத் பானர்ஜி, பரந்தகுமார் கோஷ், அரவிந்த கோஷோட பிரதர். ஸோ சி தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சூரத் செஷன் ஆஃப் த காங்கிரஸ்ல நெக்ஸ்ட் பிரசிடென்சியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டன் நேஷனலிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய். The militant proposed Lala Lajpat Rai name for the next Congress presidency, opposing the moderates candidate Raj Bihari Ghosh. ராஜ் பிஹாரி கோஷை எதிர்த்து லாலா லஜ்பத் ராய்னையை நாமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 20th கொஸ்டின் ஸ்வராஜ்ய டே. ஸோ ஸ்வராஜ்ய டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா March 9, 1907 பிபின் சந்திரபாலை வந்து பிரிசன்லேருந்து விடுதலை செஞ்ச அந்த நாளை ஸ்வராஜ்ய டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து A man repays a loan. 65,000 லோனை ரீபே பண்ணுறாங்க. மாதம் 400, அதுக்கு அடுத்த மாதம் எல்லாமே ஒவ்வொரு மாதமும் 300 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 400. ஸோ 400 ப்ளஸ் 400 ப்ளஸ் 300 700 ப்ளஸ் 1000 அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ சம் ஆஃப் அந்த நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா பார்த்தோன்னா n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. d வந்து ஒவ்வொரு மாதமும் 300னா 300 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 400னால a வந்து 400. ஸோ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ரீபே பண்ணுறாரு? 65,000. ஸோ இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வருது. ஸோ 300n ஸ்கொயர் ப்ளஸ் 500n மைனஸ் 1,30,000. ஸோ இந்த இதுக்கு n ஸ்கொயரோட ஃபார்முலா n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னுக்கு வந்து 20 வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து 324 காயின்ஸ், அதாவது 20 பைஸ் காயின், 25 பைஸ் காயின், இதோட டோட்டல் வந்து 71 ருபீஸ். ஸோ இதில் 25 பைஸ் காயின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 20 பைஸ் காயின்ஸ் இது எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ டோட்டல் 324 மைனஸ் எக்ஸ் தான் வந்து 25 பைஸ் காயின். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 71 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 71 ருபீஸையும் பைசாவாக கன்வெர்ட் பண்ணோன்னா 7,100 பைசா. ஸோ இதை வந்து டேலி பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வருது அப்படின்னா 200. ஸோ இதை வந்து திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணாமல் எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் வந்து 200 அப்படின்னா நம்மளுக்கு 25 பைஸ் காயின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 324 மைனஸ் 200 வந்து 124. ஸோ ஆன்சர் வந்து பி 124. நெக்ஸ்ட் வாட் சம் ஆஃப் மணி வில் ஏர்ன் 500 as சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 500 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா என்ன அமௌண்ட் ஆஃப் மணி நம்ம வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னா, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 500, பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n வந்து ஒரு வருஷத்துக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 டிவைடட் பை 100 போட்டோம்னா பிரின்சிபல் வந்து 10,000. ஸோ ஆன்சர் வந்து சி 10,000. நெக்ஸ்ட் பர்சன் டிசைட்ஸ் டு கிரியேட் அ ஃபண்ட் 10% per annumக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் 500 ரூபாய் வரணும் அப்படின்னா, ஸோ ஒரு வருஷமும் 500 ரூபாய் வரணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10, இயர் வந்து 1, ஸோ டிவைடட் பை 100 போட்டோம்னா பிரின்சிபல் வந்து 5,000. ஸோ ஆன்சர் வந்து பி 5,000. நெக்ஸ்ட் த காஸ்ட் ஆஃப் அ டசன் சோப். ஸோ டசன் சோப்போட காஸ்ட் 396னா 12x இஸ் ஈக்குவல் டு 396. இதில் 35 சோப்போட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு சோப்போட விலை அப்படின்னா 396 டிவைடட் பை 12. ஸோ இதிலே இது வந்து ஒரு சோப்போட விலை வந்து இவ்வளோ 396 பை 12னா 35 சோப்புக்கு எவ்வளோனா இன்ட்டு 35. ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா 1155. நெக்ஸ்ட் நித்தி யோக் வந்த நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 1, 2015 தான் வந்து நித்தி யோக் வந்து வந்தது நாள். நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடுக்கு வந்து எந்த பிளேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் தமிழ்நாடு டாப் த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி நேஷனல் வாட்டர் அவார்ட் இன் 2019 in the பெஸ்ட் ஸ்டேட் கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டோட ஃபேஸ் 1 வந்து என்னைக்கு ஆப்ரேட் ஆச்சுன்னா 10 February 2019 ஆப்ரேட் ஆயிருக்கு.
ஸோ 10 to 2019. நெக்ஸ்ட் 29 வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு எந்த கண்ட்ரி கொடுத்துச்சுன்னா ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் சிங்கிள்ஸ் 2020ஓட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமித் நகல் became the first Indian in 7 years to win the singles match at Grand Slam. ஸோ ஸ்மித் நகல் தான் வந்து ஆன்சர் டி. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து எனக்கு எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து அக்டோபர் 2 1980. ஸோ ஆன்சர் வந்து டி 1980. எந்த சாப்டர்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் சாப்டர் 3 பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 1995. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஜவஹர் கிராம் சம்ருதி யோஜனா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1999. ஜவஹர் கிராம் சம்ருதி யோஜனா 1999. பர்சன் வந்து ஒரு மினிமம் சப்சிஸ்டன்ஸ் கீழே வாழ்றாங்கன்னா எந்த பாவர்ட்டி அப்படின்னா அப்சல்யூட் பாவர்ட்டி. அப்சல்யூட் பாவர்ட்டினா when people do not have adequate food, clothing, shelter அந்த பேசிக் நெசசிட்டி இல்லை அப்படின்னா அவங்க வந்து அப்சல்யூட் பாவர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஏ வந்து அப்சல்யூட். நெக்ஸ்ட் வந்து ஆல் பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் எஃபெக்ட்ல இல்லை. அதாவது நம்ம என்னதான் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது ஒன்றும் நன்மையை கொடுக்கல அப்படின்னா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். The problem of poverty eradication வந்து son of providing employment, raising the productivity of low level of employment. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா தான் பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கனால தான் நம்மளால பாவர்ட்டியை எராடிகேட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் கம்யூனிட்டிஸ், அதாவது எர்த்தில் எந்தெந்த ஜியோகிராஃபிக் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷனை படிக்கிறது அப்படின்னா ஆந்த்ரோபோஜியோகிராஃபி. ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆந்த்ரோபாலஜி அண்ட் ஜியோகிராஃபி அப்படின்றது தான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்த்ரோபோஜியோகிராஃபி ஆர் ஜியோகிராஃபி ஆஃப் ஹியூமன்ஸ். அப்பர்த்தடை பற்றி படிக்கிறது அப்படின்றது எக்ஸாம்பிள் ஆஃப் அந்த ஆந்த்ரோபோஜியோகிராஃபிக் ஸ்டடி தான். அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி ஒரு ரேசிசம் இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு மக்கள் இருந்திருக்காங்க, இந்த மக்கள் இந்த ரீஜன் அப்படின்னு தொடர்புடையறனால ஆந்த்ரோபோஜியோகிராஃபியோட எக்ஸாம்பிள் தான் ஸ்டடி ஆஃப் அப்பர்த்தட். நெக்ஸ்ட் வேர்ட் ஜியோகிராஃபி அப்படின்றது வந்து த டேர்ம் ஜியோகிராஃபி வந்து கிரீக் ஸ்காலர் எரட்டோஸ்தெனஸ் தான் காயின் பண்ணியிருக்காரு. கிரீக் வேர்டான ஜியோ அண்ட் கிராஃப்னை கம்பைன் பண்ணி. ஸோ coined from Greek language. C Greek. நெக்ஸ்ட் வந்து ஜிபிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ண கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூஎஸ்ஏ. டி வந்து யூஎஸ்ஏ. ஜியோகிராஃபியோட 4 ட்ரெடிஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது வில்லியம் டி பேட்டர்சன். ஐடென்டிஃபை த கோர் தீம்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக் ஸ்டடீஸ் as 4 ட்ரெடிஷன்ஸ். ஸோ வில்லியம் டி பேட்டர்சன். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடு அப்படின்னு சொன்னது யாருன்னா சிசி நார்த். நெக்ஸ்ட் வந்து காப்பியம் அப்படின்றது வந்து மணிமேகலை வந்து காப்பியம். இதிகாசம் வந்து ராமாயணம் மகாபாரதம். வேதங்கள் வந்து ரிக் யாஜுர் சாமா அதர்வண வேதம். 15 கீழ்கணக்கு நூல்கள், 1 வந்து திருக்குறள். ஸோ 15 கீழ்கணக்கு நூலில் 1 வந்து திருக்குறள், காப்பியம் மணிமேகலை, இதிகாசம் மகாபாரதம், வேதம் வந்து அதர்வணம். நெக்ஸ்ட் வந்து கருப்பு கட்டோடு இருந்தால் எறும்பால் ஒன்றும் செய்யாது அப்படின்னு வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரும் அந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கும் போது அது அந்த பழமொழியை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்களாம். ஏன்னா இதனால் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளும் அண்ணன் தம்பிகள் மனம் திருந்தி ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு பழமொழியை துணை செய்வதாய் அமைந்திருந்தது. சண்டை போட்டு பஞ்சாயத்துக்கு வந்தவங்க ஒன்று சேர்ந்து போயிடுவாங்க அப்படின்றதுக்காக சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூற்றும் கரெக்டு, விளக்கமும் கரெக்டு. ஒற்றுமையுடன் வாழ்பவர்களை யாராலும் பிரிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து மனு, யாஜ்னவால்கியர் உள்ளிட்டோர் எழுதிய தொகுப்பு நூல்கள். ஸோ மனு, யாஜ்னவால்கியர், விஷ்ணு, பிரகஸ்பதி, நாரதர் இவங்க எல்லாம் எழுதினது வந்து தர்ம சாஸ்திர நூல்கள். ஸோ தர்ம சாத்திரங்கள். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஆகம சிந்தாந்தங்கள் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா சமண நூல்களை தான் ஆகம சிந்தாந்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏ வந்து சமண நூல்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.